ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ சிறந்த டேர்ம் பிளான் திட்டம் 2025. ஸோ இந்த வருஷத்துக்கான சிறந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எந்த கம்பெனியில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஐஆர்டியோட டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த டேட்டாவில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஐஆர்டியோட டேட்டா வந்து அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கூட வந்து ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் பற்றி ஒரு ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம். 199 ரூபா ஆலோசனை கட்டணம் வந்து நான் வாங்குவேன். ஒருவேளை நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் என்கிட்ட எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 199 ரூபா வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். 199 கூட எதுக்கு வாங்குகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, டீட்டெயில்ஸ்லாம் சொன்னதுக்கப்புறம் ஆன்லைனில் எடுத்துடுறீங்க, இல்லைனா வேணான்றீங்க. ஸோ அதனால் டைம் தானே வேஸ்ட் ஆகுது. அதுக்காக தான். ஸோ யாரோட டைமே நான் வேஸ்ட் பண்ணல. அதே மாதிரி எனக்கு வந்து நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அப்புறம் எடுக்காமல் இருக்கும்போது எனக்கு அதனால் ஒரு யூஸும் இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த 199 ரூபா கட்டணம் வந்து வாங்குகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாலிசி எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஆர்டியோட டேட்டாவை ஃபஸ்ட்டு பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு பக்கத்துலேயே ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி கம்பெனியில் வந்து இன்சூரன்ஸ் எடுங்க. ஏன்னா எல்லா கம்பெனியும் பாலிசி வந்து ஆன்லைனில் தருவாங்க. ஆனால் கிளைம் வந்து அப்படியே ஆன்லைனில் தருவாங்க அப்படின்னா அது டவுட்டு தான். ஸோ அதுக்காக தான். அடுத்து முடிஞ்ச அளவு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அதிகம் இல்லாத இடத்துல வந்து பாலிசி எடுங்க. அதே மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தில் எடுங்க. ஏன்னா பெரிய நிறுவனம் அப்படிங்கும்போது மேன் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. இந்த வருஷத்துக்கான டேட்டா வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம எப்போவுமே அந்த விளம்பரத்தில் எல்லாத்துலேயும் பார்க்குறது இந்த டேட்டா தான். கிளைம் செட்டில்மெண்ட்டு, பர்சன்டேஜ் ஆஃப் பாலிசி. இது பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் வந்து 96, 97, 98, 99லாம் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை பார்த்தா நம்மளால் முடிவே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் ஒரு சின்ன ஃபில்ட்ரு மட்டும் அப்ளை பண்ணிக்கும். அது என்னென்னா, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து 95க்கு கம்மியாக இருக்கிற கம்பெனி. அதே மாதிரி ஒரு 5000 பாலிசியை கூட அவங்க செட்டில்மெண்ட் பண்ணல அப்படின்னா அதையும் ரிமூவ் பண்ணிவிட்ருவோம். ஏன்னா ஒரு 5000 பாலிசி கூட அவங்க கிளைம் கொடுக்கல அப்படின்னா அது வந்து ரொம்ப சின்ன கம்பெனி, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பெரிய கம்பெனி ஆகும்போது மேன் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ சர்வீஸ் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. அதுக்காக தான் ஃபில்ட்ரு வந்து அப்ளை பண்ணிட்டோம். வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ வந்து தொடர்ந்து நோட்டீஸ் பண்ணால் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மீதி இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களையும் ஒரு ஃபில்ட்ரு வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். முன்னாடியே பார்த்த அதே ஃபில்ட்ரு தான். அடுத்து மீதி இருக்கக்கூடிய நிறுவனம், இதுலேயும் வந்து ஃபில்ட்ரு அப்ளை பண்ணிடுறோம். ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற 10 நிறுவனங்கள் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இது வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, பர்சன்டேஜ் ஆஃப் பாலிசியில். இப்போது இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, கிளைம் கொடுத்துள்ள பாலிசி அதே மாதிரி மொத்த பாலிசி இதை வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற டேட்டா தான் அது. இப்போ கிளைம் வந்து 99 பாலிசி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக கிளைமுக்கு வந்துள்ள பாலிசி வந்து 100ன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ரேஷியோ வந்து 99 வந்துடும். இப்போ கிளைம் வந்து அவங்க எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அது வந்து சரண்டர் கிளைமாக இருக்கலாம், மெச்சூரிட்டி கிளைமாக இருக்கலாம், டெத் கிளைமாக கூட இருக்கலாம். ஸோ இதை வச்சு நம்மளால் முடிவு பண்ண முடியாது இந்த டேட்டாவை வச்சு மட்டும். அடுத்து ஐஆர்டியிலே வந்து இன்னொரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அது கிளைம் செட்டில்மெண்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது அமௌண்ட் வைஸில் ஒவ்வொரு கம்பெனியும் கிளைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த டேட்டாவும் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால் முன்னாடி உள்ளபடி தான். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அமௌண்ட் வைஸ் பார்க்கும்போது கிளைம் கொடுத்துள்ள தொகை டிவைடட் பை மொத்த கிளைம் பதிவு செய்துள்ள தொகை அப்படி போட்டோம் அப்படின்னா, இப்போ கிளைம் வந்து 95 கோடி கொடுத்துருக்காங்க. மொத்த கிளைம் தொகை வந்து 100 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இதோட ரேஷியோ வந்து 95 வந்துடும். முன்னாடி உள்ளபடி தான் இந்த கிளைம் கொடுத்துருக்காங்க. அது வந்து
சரண்டர் கிளைமா, இல்ல மெச்சூரிட்டி கிளைமா, இல்ல டெத் கிளைமா நமக்கு தெரியாது. ஸோ, அதனால இந்த டேட்டாவும் வச்சு நம்மனால முடிவு பண்ண முடியாது. அப்போ ஃபைனலா எந்த டேட்டா பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஃபைனலா பார்க்க வேண்டிய டேட்டா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெத் கிளைம் ரிஜெக்ஷன். இத தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து டெத் கிளைம். அதாவது பாலிசி எடுத்தவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா, அவங்களுடைய ஃபேமிலி வந்து ஃபைனான்ஷியலா வந்து பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எடுக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இது. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து டெத் கிளைமுக்காக போகும்போது ரிஜெக்ஷன வந்து கம்மியா பண்றாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி பெஸ்ட்டா இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இது வந்து டெத் கிளைம் ரிஜெக்ஷன் பெர்சன்டேஜ் ஆஃப் பாலிசியில சரிங்களா? இந்த டேட்டாவ வந்து நம்ம முழுசா கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன பாலிசிலாம் அவங்க வந்து கிளைம குடுத்துட்டு, பெரிய பாலிசி வந்து கிளைம் குடுக்கல அப்படின்னா, இந்த ரேஷியோ வந்து நல்லா தான் வரும். ஆனா அமௌண்ட் வைஸ்ன்னு போகும்போது, டோட்டல் அமௌண்ட்ட தானே கன்சிடர் பண்றோம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். இது வந்து டெத் கிளைம் ரிஜெக்ஷன் பெர்சன்டேஜ் அமௌண்ட்ல வந்து குடுத்துருக்கோம். ஸோ ஃபைனல் லிஸ்ட்ட வந்து பார்க்கலாம். ஃபைனலா வந்து நமக்கு டேட்டா வந்து கிடைச்சிருச்சு. அதாவது டெத் கிளைம் ரிஜெக்ஷன் பெர்சன்டேஜ் அமௌண்ட்ல வந்து எந்தெந்த கம்பெனி வந்து கம்மியா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஐசிஐசிஐ, 2வது வந்து பிஎன்பி இந்த மாரி 10 நிறுவனங்கள் வந்து ஆர்டர் படி நம்ம போட்டுட்டோம். இது வந்து இந்த வருஷத்துக்கான டேட்டா தான் இது. ஸோ போன வருஷம் வந்து இந்த கம்பெனி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துரலாம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். ஒரு சில கம்பெனி வந்து மேல வந்திருக்கு. ஒரு சில கம்பெனி வந்து கீழ வந்திருக்கு. போன வருஷம் டேட்டா கம்பேர் பண்ணும்போது. ஸோ இத வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம முன்னாடி பார்த்த அந்த 8 நிறுவனங்கள் வந்து 7 நிறுவனத்துடைய பிரீமியம் வந்து பார்க்கலாம். ஸோ பிரீமியம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியும் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல. இது எல்லாமே வந்து ஆன்லைன் பிரீமியம் தான். இதுவே நீங்க வந்து ஆஃப்லைன்ல போடும்போது, இன்னும் கொஞ்சம் பிரீமியம் வந்து அதிகமா வரும். ஆனா, பிரீமியம் அதிகமா வந்தாலும் ஏஜென்ட் மூலமா எடுத்துக்கிறது எப்பவுமே நல்லது. ஏன்னா, சர்வீஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்க டைரக்ட்டா அவருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். உங்க வீட்ல உள்ளவங்க கால் பண்ணி பேசிக்கலாம், கிளைம்ன்னு போகும்போது. ஆனா, ஆன்லைன்ல டைரக்ட்டா எடுக்குறீங்க அப்படின்னா, கொஞ்சம் யார கான்டாக்ட் பண்றது, என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி வீட்ல உள்ளவங்க கொஞ்சம் தெரியலன்னா கஷ்டம். அதே மாரி உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ்ல வர முக்கியமான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, 27% வந்து அதர் கம்ப்ளைண்ட். அடுத்து வந்து பாலிசி சர்வீசிங்கில வந்து 24%. அடுத்து சர்வைவல் வந்து பார்த்தீங்கன்னா 19%. அன்ஃபேர் பிராக்டிக்ஸ் அன்ஃபேர் பிசினஸ் பிராக்டிஸ்ல வந்து 18% வருது அப்படின்னு சொல்லி ஐஆர்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாலிசி சர்வீசிங்கு அதேமாரி கிளைமுக்கு வந்து சப்போர்ட்டிங் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பாலிசி வந்து பெட்டரா இருக்கும். ஸோ அதனால பார்க்கும்போது ஒரு ஏஜென்ட்ட எடுத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப பாலிசிலாம் அவங்க வந்து சர்வீஸ் பண்ண மாட்டாரு. ஸோ ஈஸியா சர்வீஸ் பண்ணி தர முடியும் அவர்னால. உங்கள் கருத்துக்கள், ஆலோசனை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.